பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 64ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு மென்மையான அன்பு. வேதத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் அவரை ஒரு நல்ல தகப்பனாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு அன்பான தாயாகவும் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு தாயினுடைய அன்பு மிக மென்மையான அன்பாக காணப்படுகிறது. ஒரு தகப்பனுடைய அன்பை பார்க்கும்போது அது ஒரு பலமான ஒரு அன்பாக இருக்கும். ஆனால் ஒரு தாயுடைய அன்பு ஒரு மென்மையான அன்பாக இருக்கிறது. 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்போ ஒரு தாயினுடைய அன்பு மென்மையாக காணப்படுகிறதுனால ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு தாயை ஒரு உதாரணமாக ஆண்டவர் எடுத்து இந்த வசனத்தில் நம்ம பார்த்தது மாதிரி, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ நம்முடைய தேவைகளில் நம்மை தேற்றக்கூடிய அல்லது ஒரு தாயினுடைய அன்பை உடைய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனாலும் நம்ம சுற்றி பார்க்கும்போது எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார், ஒரு தாயை போல தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் கூட நம்ம ஏன் தேற்றப்படாமல் காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த தேற்றரவை நம்ம விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் விசுவாசத்தினால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமாக நம்ம பிறக்கும்போது விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணலை, பிறக்கவில்லை. நம்ம பிறக்கிறோம், சரீர பிரகாரமாக நமக்கு தெரியுது, இது என் தாய், இது என் தகப்பன், இது இவர்களுடைய பிள்ளை, சரீர பிரகாரமாக இதெல்லாமே தெரியுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஒரு பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறக்கும்போது அது விசுவாசத்தினால தான் பிறக்கிறது. அப்போ ஆண்டவர் இடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் இந்த பிள்ளை விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய அன்பு மென்மையான அன்பு. அவர் நம்மை தாயை போல தேற்றக்கூடிய தேவனாக இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் அந்த தேற்றரவை நம்மால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நாளிலும் கூட இருதயத்தில் அநேக நாட்கள் பாரமாக வேதனையாக நீங்கள் காணப்படுறீங்களா? நீங்கள் எந்த விதத்திலையும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த தேற்றரவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? அதற்கு பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேற்றப்பட முடியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த தேற்றரவு நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஏனென்றால் விசுவாசத்தினால தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஒரு 5 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் ஆண்டவருடைய அன்பினால் தேற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை போல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவதாக, அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் வேதனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளை எப்படி கண்ணீரோடு, எப்படி ஒரு அழுகையோடு தன்னுடைய தாயினிடத்தில் செல்லுகிறதோ, அதே மாதிரி நாமும் கூட இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை நாமே வைத்து கொண்டிராமல் அழுகையோடும் கண்ணீருடனும் ஒரு சின்ன பிள்ளையை போல என்ன பண்ணணும், நாம் கொண்டு போக வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ 8ஆம் வகுப்பு படிக்கிற அல்லது 10ஆம் வகுப்புக்கு நீ வந்தாச்சு, இன்னும் நீ என்ன பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளையை மாதிரி அழுதுட்டு இருக்கக்கூடாது. இப்போ சின்ன பிள்ளையை பார்த்தே அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு பெரிய ஆள் அழுதாங்க அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, யாராலையுமே அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருடைய இந்த தாயின் அன்பை அல்லது இந்த தாயின் அன்பு கொடுக்கக்கூடிய இந்த தேற்றரவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் இடத்துல எப்படி செல்லுகிறதோ அதே மாதிரி நம்ம செல்லும்போது தான் அந்த தேற்றரவை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன். அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையில் சூழ்நிலையில் இருந்தாலும் சகல விதமான ஆறுதலையும் அவரால் என்ன பண்ண முடியும், தர முடியும். ஆனால் நம்ம ஒரு குழந்தையை போல நம்முடைய உணர்வுகளை அவரிடத்துல என்ன பண்ண வேண்டும், கொண்டு போக வேண்டும். இரண்டாவதாக,
நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பிரச்சனை வரும்போது உள்ளத்துல ஒரு குழப்பம் வரும்போது ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அந்த தாயினுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. அதைத்தான் நாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியில நாம் படிக்கிறோம். தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அவர் உங்களிடத்தில் கிட்டி சேருவார். இப்போ முதலாவதாக ஆண்டவர் நம்மை நேசிச்சிருக்கிறார், அதனால தான் அவருடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய பங்கு, நம்ம என்ன செய்யணும், அவரிடத்துல கிட்டி சேரும்போது தான் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறத என்ன பண்ண முடியும், நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, துன்பம் வரும்போது, வேதனை வரும்போது ஒரு சின்ன குழந்தை எப்படி அதை தனியாக கையாளாமல் தன்னுடைய தாயினுடைய பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறதோ, அதே மாதிரி தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேரும் பொழுதுதான் அவருடைய ஆறுதலை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, நம்ம ஆண்டவருடைய அன்பின் மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவருடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? இந்த 2 வசனத்திலையும் ஒரு பெரிய லிஸ்ட்டை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த காரியம்னாலும் சரி, இந்த காரியம்னாலும் சரி, இந்த காரியம்னாலும் சரி, எந்த காரியத்தினாலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பவுல் கொண்டிருந்தார். ஒரு சின்ன குழந்தை இப்படிதான் விசுவாசிக்கும். ஒரு தாயோடு கூட சேர்ந்து வளரும்போது அந்த சின்ன குழந்தை நினைக்கும், குறிப்பாக அந்த முதல் வருஷத்துல 2வது வருஷத்துல ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, என்னுடைய தாயை விட்டு என்னை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது, எப்பொழுதுமே நான் என் தாயோடு கூட நான் இருப்பேன் என்ற உணர்வோடு தான் ஒரு பாதுகாப்பான நிலையில வளரக்கூடிய குழந்தை எண்ணுகிறது. அப்ப நாமும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலையுமே பிரிக்க முடியாது என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம வாழும்போது தான் அவருடைய அன்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஆறுதலை நம்மால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக, 4ஆவதாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய இருதயத்தை அவருக்கு அப்படியே திறந்து கொடுக்க வேண்டும். திறந்து கொடுத்து அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும், அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொண்டோம், பெற்றோம், இந்த வார்த்தையை அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் திறக்கும் போது தான், நல்லா திறந்து கொடுக்கும் போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவருடைய அன்பு மென்மையான அன்பாக இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய அன்பாக இருக்கிறது. ஆனால் இருதயத்தை நம்ம அடைத்து வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த ஆறுதல் படுத்தக்கூடிய அன்பினால் என்ன பண்ண முடியாது, நம்மை தேற்ற முடியாது. ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஒரு திறந்த உள்ளத்தோடு அதனுடைய வேதனையை தாயினிடத்துல போய் சொல்லுகிறதோ, அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளையை போல நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்மால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதுல தான் ஆறுதல் இருக்குது, அதுல தான் உற்சாகம் இருக்குது, அதுல தான் பலன் இருக்கிறது. கடைசியாக நம்ம செய்யக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், அமைதியாக அமர்ந்திருப்பது. ஒரு பிரச்சனை, துன்பம், கவலை வரும்போது ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, தாயின் இடத்துல போய் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுகிறது. சில நேரத்தில் 2 பேரும் ஒன்றும் பேசாமலே இருப்பாங்க, தாய் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த சின்ன பிள்ளை அப்படியே போய் அந்த தாயின் இடத்துல நின்று கொள்ளும், உட்கார்ந்து கொள்ளும். அமைதியாக அமர்ந்திருப்பது. ஒரு சின்ன பிள்ளையை போல ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா நம்ம அமர்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. சங்கீதம் 46:10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஆண்டவர் சொன்னது மாதிரி அவரை அறிந்து கொள்ளும் போது ஒரு புத்தி கெட்டாத ஒரு ஆறுதல், ஒரு புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. இந்த நாளில் இந்த மென்மையான அன்பை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? இந்த மென்மையான அன்பை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறீங்களா?
அந்த இயேசுவினுடைய இந்த தாயின் அன்பை போன்ற இந்த அன்பை நாம் அனுபவிக்கும் போது இருதயத்தில் இருக்கக்கூடிய கடினங்கள் எல்லாம் உடைந்து போய்விடும். இந்த கல்லான இருதயம் உடைந்து போய்விடும். நல்ல ஒரு சென்சிட்டிவான இருதயமாக ஆண்டவருக்கு முன்னால மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு மென்மையான அன்பினால ஆண்டவர் நம்மை நிரப்பும்படியாக, இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீர் தேற்றுகிறீரே அப்பா. இப்படிப்பட்ட வகையில் நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எப்படியாக நாங்கள் விசுவாசத்தினால மட்டும்தான் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இன்னைக்கு நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. விசுவாசத்தினால நாங்கள் உம்மை நெருங்கி சேருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவர் கூட ஆறுதல் அற்ற நிலையில் இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அன்பு இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு நாங்கள் வெட்கப்படாமல் தைரியமாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வரவும், உடைய சமூகத்திலிருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆறுதலையும் உற்சாகத்தையும் பலனையும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.